ஹாய் ஹலோ வணக்கம். சோனியாவின் குரல்லேருந்து நான் உங்கள் சோனியா. மகாபாரதம் அது ஒரு எப்பிக், அது ஒரு ரைட்டிங். ஆனால் அதில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா லெசன்ஸும் இருக்குது. எத்தனை காலகட்டங்கள் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் இப்போ நம்ம 2025 இப்போவும் நமக்கு தேவைப்படுற வாழ்க்கை லெசன்ஸ் அதில் இருக்குது. அதில் கீதா உபதேசம் இருக்குது. இதெல்லாமே எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மகாபாரதம் அப்படின்னா அதில் வர சில கேரக்டர்ஸை ஒரு ஹியூமன் அனாட்டமியோடு கனெக்ட் பண்ணி நான் பார்க்குறேன். மகாபாரதம் என்னோட பார்வையில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதாவது திருதராஷ்டிரர் அவர் ஒரு பார்வையற்ற அரசர். திருதராஷ்டிரன்றது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம மனுஷங்களோட மூளைக்கு பார்வை கிடையாது, அது எதுவும் பார்க்காது. ஆனால் அது போகிற வழியில் வர்றது எல்லாத்தையும் அது உணரும். திருதராஷ்டிரோட 100 மகன்கள் கௌரவர்கள். அந்த 100 மகன்கள் தான் நம்ம மைண்டில் வர்ற, நம்ம பிரெயினுக்குள்ளே வர்ற கெட்ட எண்ணங்கள், தவறான எண்ணங்கள். அந்த மூளையை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி நம்மளை தவறாக நடக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுற நம்மளோட நெகட்டிவான விஷயங்கள் தான் அந்த 100 கௌரவர்கள். இந்த தவறான எண்ணங்களை ஜெயிக்கணும்னா, இந்த கௌரவர்களை ஜெயிக்கணும்னா 5 பஞ்ச பாண்டவர்கள் வேணும். அந்த பஞ்ச பாண்டவர்கள்ன்றது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட 5 சென்சஸ். 5 சென்சஸ்னால் நம்மளோட பார்வை, கேட்கறது, நம்ம நுகர்றது, ஸ்மெல் பண்ணுறது, நம்ம டேஸ்ட் பண்ணுறது, அப்புறம் நம்ம உணர்றது. திரௌபதிங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட நோக்கம், நம்மளோட கோல், நம்ம ஃபோக்கஸ். இந்த பஞ்ச பாண்டவர்கள், அதாவது நம்மளோட 5 சென்சஸும் ஒரே இலக்கு, ஒரே கோல், ஒரே ஃபோக்கஸை நோக்கி நகர்ந்தாலே நமக்கு வெற்றி. அப்போ நம்ம ஃபேவரட் கேரக்டர் கிருஷ்ணர், நம்ம சாரதி. அவர் என்ன? கிருஷ்ணர் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம எல்லாரோடையும் மனசாட்சி, கான்சைன்ஸ். எல்லாரையும் சொல்லிட்டேன். நமக்கு ரொம்ப முக்கியமாக நிறைய விஷயங்கள், தானம் பண்ணணும், வள்ளலாக இருக்கணும், எல்லாம் சொல்லி கொடுத்த ஒரு முக்கியமான கேரக்டர் நம்ம மறந்துட்டோமே, கர்ணர் ரொம்ப நல்லவர் தான். ஆனால் அவர் தப்பான பக்கத்தில் இருந்ததுனால அவர் வாழ்க்கையை வாழவே இல்லை. ஸோ அந்த கர்ணர் வேறு யாரும் இல்லை, நம்மளோட அகந்தை, நம்ம ஈகோ. இப்போ இந்த கர்ணர்ன்ற ஈகோ மூத்த மகனாக இருந்தாலும், பஞ்சபாண்டவரோட பிரதராக இருந்தாலும், அந்த ஈகோ, ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற ஈகோவை அவரைத்தான் முதல்ல கொல்லணும். அந்த ஈகோவை கொண்டுட்டாலே பல விஷயங்கள் சாத்தியமாயிடும். மகாபாரதம் என்னை பொறுத்தவரை நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா பஞ்ச பாண்டவரோட திரௌபதியை இணைத்து கர்ணனை கொன்று கௌரவர்களை வென்று திருதராஷ்டிர நம்ம கட்டுப்பாட்டில் வைத்தாலே அதுவே போதும். நன்றி.